தளபதி ஆணையத்தில் பொதுச்செயலர் உத்தரவுப்படி இன்னும் ஒரு 500 பேருக்கு பிரியாணி போட்டிருக்கோம். ராயபுரத்தில் எம்சி ரோடு. இது மாதிரி வருஷம் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்று கூறுகிறது. தமிழ்நாடு ஃபுல்லாகவும் போடுறாங்க, மாநிலம் தாண்டி போடுறாங்க. பெங்களூர், கர்நாடகா, சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியா எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணுறாங்க. பொதுச்செயலர் திருவண்ணாமலையில் போட்டிருப்பார், பார்த்துருப்பீங்க. அவர் அங்கே போட்டு முடிச்சோன்னே எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இல்ல நாங்க இந்த ஒரு நாள் மட்டும் இது நடக்கல, விலையில ஒரு சொல்லிட்டு எல்லாம் அந்தந்த மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. இது குறிப்பிட்ட பத்திரிகை தினம்னு சொல்லிட்டு தளபதி இப்ப கட்சி ஆரம்பிச்சு முதல் அறிவிப்பா இது விட்டுருக்கனால இதை நான் சிறப்பா எல்லா மாநிலம் தாண்டி எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணல, பெங்களூர், ஆந்திரா, அந்த எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வெற்றி கலந்தது எல்லா பகுதியிலும் பண்றோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த முதல் நிகழ்வு கிடையாது இது. தளபதி விஜய் ரசிகர் மன்றம் இருக்கின்ற காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அந்த ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற அன்னதானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு தான் வருது. தமிழக வெற்றி கழகம் கட்சியாக மாறிய பிறகும் கூட நலப்பணிகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று தளபதி அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில தொடர்ந்து இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. சமீப காலம் பாத்தீங்கன்னா விலையில்லா உணவகங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். மே 28 உலக பட்டினிகள் தினம் என்று பல பேருக்கு தெரியாது. தளபதி அவர்களுடைய அறிவுக்கு பிறகுதான் நிறைய பேர் 28 என்பது ஒரு பட்டினி தினமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறியது. மக்களுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். உலக வரலாற்றிலே பாத்தீங்கன்னா இந்தியா 111வது இடத்துல இருக்குது. வறுமை நாடுகள் பட்டியல 111வது நாடுகள் இருக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் உறங்க போறாங்க. அந்த நிலை மாற வேண்டும் என்றால் நம்முடைய தோழர்கள் எல்லாம் மக்கள் உணர்வோடு மக்களுக்கு உதவி செய்யணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார்ல, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலாராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதை உணர்ந்து கொண்டுதான் இன்று மக்களுக்கு சத்தான உணவை கொடுக்க வேண்டும்.